11th வந்து உடம்பு முடியலன்னு சொல்லி நான் ஸ்கூலுக்கு போல. டிசம்பர் முடிய போனேன். ஆனா ஒரு 2.5 மாசம் மட்டும் போகவே இல்லை. இன்டர்னல் மார்க் அவங்க கொடுக்கவே இல்லை. நான் சொல்லிதான் விட்டோம். ஆனா அவங்க கொடுக்கவே இல்லை. இன்டர்னல் மார்க் இல்லாமயே 1 மாசம் படிச்சு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்து நான் பாஸ் ஆனேன். பாஸ் ஆனதுல பிசிக்ஸ் எக்ஸாம் நான் எழுதினேன். 5 பாடத்துல பாஸ், மேக்ஸ் 1ல மட்டும் ஃபெயிலுன்னு சொல்லி வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் படிச்ச ஸ்கூல்ல இருந்து வேற ஸ்கூல்ல போய் சேர்ந்தேன். எல்பிஎன் ஸ்கூல்ல. அங்க எனக்கு சரிப்பட்டலன்னு சொல்லி நான் சேர்ந்துட்டேன். சேர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தா எனக்கு மேக்ஸ் 1 மட்டும் தான் ஃபெயிலு. அங்க மார்ச் மாசம் நான் எக்ஸாம் எழுதுறதுக்கு பதிகிறப்பயே பிசிக்ஸ் ஃபெயிலுன்னு சொல்லி வருதுன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. சொன்னனால பிசிக்ஸுக்கும் ஏதுக்கு பதிஞ்சுக்கோங்க, ஆனா ஃபெயில்னு வருதுன்னு அவங்க சொல்லவும் நாங்க என்ன பண்ணோம், சரின்னு சொல்லி பதிஞ்சு வச்சுட்டோம். அப்பா ஒரு நம்பர் இருந்துச்சு. அந்த நம்பர்ல எக்ஸாம் எழுத வாவான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நான் ஏற்கனவே எழுதி பாஸ் ஆயிட்டேன். திரும்ப எப்படி நான் எக்ஸாம் எழுத போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகவே இல்லை. ஏன்னா ஏற்கனவே எழுதி பாஸ் ஆனனால அங்க நான் போகல. நான் திரும்ப நீங்க பாஸ் ஆயிட்டு உங்களுக்கு வருது, ஃபெயில் ஆயிட்டு கூப்பிடுறாங்க. எதை பார்த்து அவங்க ஃபெயில் ஆயிடுச்சுன்னு கூப்பிடுறாங்க உங்களை? அது அங்க ஸ்கூல்ல அங்க பாலமந்திர ஸ்கூல்ல வந்து மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அங்கதான் எக்ஸாம் எழுதுனேன் நானு. 2 தேர்வு ஒரே தேர்வுல. இந்த மனுல வந்து 11ஆம் வகுப்புல இயற்பியல் வந்து ஃபெயில்னு சொல்லி வருதுன்னு சொல்றீங்க. ஆனா காலேஜ் நீங்க வந்து மைக்கேல் காலேஜ்ல வந்து உங்களுக்கு 12வது பாஸ் ஆனா தானே மைக்கேல் காலேஜுக்கு உங்களுக்கு அதான் பாஸ் ஆகாம 12 பாஸ்ன்னு சொன்னாங்க ஸ்கூல்ல. புரியுது. நீங்க சொல்லி நான் சொல்லி முதல்ல கேட்டேன். புரியுது. எல்பிஎன் ஸ்கூல்லயுமே வந்து 12 பாஸ் 11 பாஸ்ன்னு சொல்லி நான் 10th வந்து 413 மார்க் வாங்கியிருந்தேன். சரி நல்லா படிக்கிற பிள்ளை, 11th உடம்பு முடியல அப்படின்றவும் நல்லா படிக்கிற பிள்ளைன்னு சொல்லவும் ஸ்கூல்ல இருந்து என்னை 2 பொண்ணை மட்டும் எடுத்து காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ்ல வந்து எஸ்சி கோட்டா வச்சு சேர்த்து விட்டாங்க. சரின்னு சொல்லி நாங்களும் சந்தோஷமா போய் கவுன்சிலிங் எல்லாமே போயிட்டு அங்க அட்மிஷன் ஃபீஸ் 5500 ரூபாய் கட்டி எல்லாமே வாங்கிட்டு செப்டம்பர் மாசம் நாங்க காலேஜ் போக ரெடியா இருக்கப்ப அங்க காலேஜ்ல ஏத்துறப்ப உங்க பொண்ணு மேக்ஸ்ல ஃபெயிலுண்டாங்க. எங்களுக்கு அது தெரியாது. நான் படிச்ச ஸ்கூல்ல இருந்து நீ மேக்ஸ்ல ஃபெயில் அப்படின்னு சொல்லவே இல்ல. அவங்க என்ன பண்ணி விட்டாங்க, சேர்த்து விட்டாங்க. அவங்க காலேஜ்ல சேர்த்துடும். நாங்களும் அசால்ட்டா இருந்துட்டோம். அது செப்டம்பர் மாசம் ஆகஸ்டா இருந்தா கூட நம்ம திரும்ப எழுத வச்சிடலாம். ஆனா எழுத வைக்கல. அங்க வந்து டேட் முடிஞ்சு போகவும் அந்த ஒரு கணக்கு அந்த ஒரு தேர்வுக்கு மட்டும் நான் 1 வருஷம் காத்திருந்து நான் எக்ஸாம் எழுதினேன். எழுதி இப்ப நான் திரும்ப பாஸ் ஆயிட்டேன். இவங்க பிசிக்ஸ் மாத்தி வந்து அசல்ல குடுத்துட்டாங்க. ஆனா இன்டர்நெட்ல வந்து ஆப்சென்ட் வருது. ஆனா அசல்ல வேற நம்பர்ல நான் பாஸ் ஆயிட்டேன். கவர்மெண்ட் என்ன பண்ணிருச்சுன்னா நான் ஏற்கனவே ஃபெயிலுன்னு நினைச்சு மார்ச் மாசம் வைக்கிற எக்ஸாம் அப்ப ஒரு நம்பர் எழுதி அந்த எக்ஸாம் எழுதணும் ஃபெயில்னு அனுப்பி விடுறாங்க. திரும்ப ஜூன் ஜூலைல வைப்பாங்க ஃபெயிலா போனவங்களுக்கு. அதுல ஒரு நம்பர் அனுப்பி விடுறாங்க. இப்ப நம்பரா அனுப்பிவிட்டு நான் பாஸ் ஆன நம்பர் அதுல விடாம அவங்க அனுப்பிவிட்ட நம்பர்ல நான் எக்ஸாம் எழுத போகல. ஏன்னா நான் ஏற்கனவே எக்ஸாம்ல வந்து நான் பாஸ் ஆயிட்டேன். அதனால போகல. அவங்க அனுப்பிவிட்ட நம்பர்ல வேற ஒன்றுல ஆப்சென்ட் அப்படின்னு சொல்லி அது இன்டர்நெட்ல அப்படியே அது இருக்கு. இதனால எனக்கு ஏற்கனவே 1 வருஷம் படிப்பு போச்சு மேக்ஸ் 1னால. இப்ப திரும்ப எனக்கு இந்த வருஷம் போச்சுன்னா ஒன்னும் செய்ய முடியாது. ஏற்கனவே எனக்கு வேற அப்பா இல்ல. எங்க அம்மா சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா ஒரு ஆளாதான் வளர்க்குறாங்க. நான் ஒரே பொண்ணு வேற. அதுல எங்க குடும்பத்துல யாருமே முதல் பட்டதாரி அப்படிலாம் யாருமே இல்ல. நான் ஒரு ஆள் போய் தான் படிச்சு இது பண்ணணும். ஏற்கனவே 11th உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிதான் நான் போகல. இன்னைக்கு காலேஜ்ல போய் எப்படியாச்சும் நான் படிச்சுதான் கொஞ்சமாச்சும் குடும்பத்துக்கு பெருமை சேர்க்க முடியும். ஆனா இந்த கவர்மெண்டே எனக்கு படிக்க முடியாம மேல் படிப்புக்கும் தகுதி இல்லைன்னு சொல்லி இன்டர்நெட்ல மாத்தாம வச்சிருக்காங்க. இன்னும் 18 நாள் தான் இருக்கு. இதுக்குள்ள மாறினா மட்டும்தான் காலேஜ் போக முடியும். இல்ல நான் திரும்ப 1 வருஷம் காத்திருக்கணும் இவங்க பண்ற மிஸ்டேக்னால. இந்த காலேஜ் ஒதுக்கீடுன்றதே கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு பண்றாங்களா? ஆமா, கவர்மெண்ட்ல இருந்து 10th மார்க் 1 413 மார்க் 10th 1 அத வச்சு தான் காலேஜுக்கு ஒதுக்கீடு. ஆமா, எஸ்சி 11th வந்து பாஸ் ஆகலன்னு சொல்லி வருது. 12th நீங்க சேர்ந்திருப்பீங்கல்ல, அதே ஸ்கூல்ல தான் சேர்ந்தீங்களா வேற ஸ்கூல் மாறினேன். வேற ஸ்கூல் மாறினாலேயே ஹெச்எம்ஏ ஒரு பொட்டு இன்டர்னல் மார்க் இல்ல, பாதி கூட தரல. ஏன்னா இந்த ஸ்கூல்ல இருந்து நான் வேற ஸ்கூல் போய் சேர்ந்துட்டேன். அதனால இன்டர்னல் மார்க் ஒரு 2 மார்க் கூட தரல. 34 மார்க் எடுத்து திரும்ப எழுதினேன். 31 மார்க் எழுதி திரும்ப எழுதினேன். எல்பிஎன் ஸ்கூல். 11th வந்து இங்க கவர்மெண்ட் மாடல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஒத்தக்கடை ஸ்கூல்ல படிச்சேன். அந்த ஸ்கூல்ல இருந்து நான் வேற ஸ்கூல்ல மாறினேன்றவும் எனக்கு இன்டர்னல் மார்க் 1 மார்க் கூட ஒரு பாடத்துலயும் தரல. இத்தனைக்கு நான் ஃபர்ஸ்ட் குரூப் வேற. அவங்க ஸ்கூல்ல படிச்சேன். அவங்க ஸ்கூல்ல 12th படிச்சிருந்தா அவங்க எல்லா சலுகையும் எனக்கு பண்ணி கொடுத்துருப்பாங்க. நான் வேற ஸ்கூலுக்கு நான் போனேன்ற ஒரு காரணத்துக்காண்டி நான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இன்டர்னல் மார்க் கேட்டோம். இன்டர்னல் மார்க் இல்லன்ட்டாங்க. இன்டர்னல் மார்க் இல்லாமயே 1 மாசத்துல உட்காந்து நான் படிச்சு பாஸ் ஆயிட்டேன். இப்ப திரும்ப இவங்க கவர்மெண்ட் தான் மாத்தாம வச்சிருக்காங்க. இதனால எனக்கு ஏற்கனவே 1 வருஷம் போச்சு. திரும்ப இன்னொரு வருஷம் போச்சுன்னா என்ன பண்றதுன்னா தேதி 18
அங்க நாங்க சிஓ ஆபீஸ்லயும் அவங்க தல்லாவோட ஆபீஸ்லயும் நாங்க 6 மாசமா அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த பிசிக்ஸ் ஒரு எக்ஸாம் காண்டி மேக்ஸ் 1ல போச்சுன்றீங்க. சரி பரவாயில்ல, மேக்ஸ் எழுதி பாஸ் ஆயிட்டோம். பிசிக்ஸ் வந்து எழுதி இப்படி எழுதலான்னு 1.5 வருஷம் ஆச்சு, இன்னும் மாறவே இல்லை. இந்த ஒரு ப்ராப்ளத்தினால இப்ப எனக்கு காலேஜ் திரும்ப என்னால போக முடியல. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.